இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் எக்ஸர்சைஸ் 8.1ல இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போறோம் பாருங்க. If the standard deviation of a data is 3.6 and each value of the data is divided by 3, then find the new variance and new standard deviation. ஓகேங்களா? போன சம்ல பார்த்தீங்கன்னா decreased by 5ன்னு கொடுத்தாங்க. பட் இங்கே வந்து divided by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டு அதோட வேரியன்ஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, நார்மலுக்கும் அதுலேருந்து டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th சம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு டிவியேஷன் அப்படின்றது 3.6ன்னு கொடுத்துட்டான். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா டேட்டா வந்து x1 x2 x3 அப் டு xn இருக்கும்போது இந்த சிக்மா வந்து சம்மேஷன் ஆஃப் xi பை n xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n, அதாவது சிக்மா. ஓகேங்களா? இது சம்மேஷன் சொன்னீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க, சிக்மா தான் சம்மேஷன் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு இந்த டேட்டாவுக்கு இந்த ஃபார்முலா இது, இந்த ஃபார்முலாவுக்கான ஆன்சர் இது. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் இந்த x1 x2 x3 இல்லையா, இது ஒன்றையும் 3ஆல் டிவைட் பண்ணினால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு டீவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் என்ன வரைக்கும் இருக்கக்கூடிய 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்றப்ப எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன வரும், எக்ஸ் இருக்க இடத்துல எல்லாம் பை 3 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் பை 3ன்னு போடப்போம். ஸோ சம்மேஷன் ஆஃப் xi பை 3. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக தான் xi பை 3 டிவைடட் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப், அதாவது சிக்மா xi பை 3 டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா c அப்படின்றது எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த ஸ்கொயரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை 3, அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஸ்கொயர் வரும், ப்ராக்கெட்டுக்கு வெளியில். ஸோ அப்போ 3ல் வந்து ஸ்கொயரு, இங்கேயும் 3க்கு ஸ்கொயர் இருக்கப்போ நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த 3யை வெளியே எடுத்துடுறேன். ஸோ அப்போ என்ன வரும், 3ன்றப்ப 3 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 1/9 அப்படின்னு எடுத்து எழுதுறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் xi, எனக்கு மீதி கிடைக்கக்கூடியது சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர். இந்த 3 ஸ்கொயர்ன்றது வெளியில் 1/9 வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை 9 மைனஸ் அதே மாதிரி இருந்தது 3ன்றப்ப 3யோட ஸ்கொயரு 9, 1/9 வெளியே வந்துடும். சம்மேஷன் ஆஃப் xi பை n ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1/9 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ரெண்டுக்கும் காமன் தானே. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/9 ரெண்டுக்கும் காமனாக வெளியே எடுத்துகிறேன். இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குன்றப்ப ஸோ சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 1/9 இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயும் வெளியே எடுக்கும்போது 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3ன்னு வரும். 1/3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இங்கே வரும். ஓகேங்களா? 1/3 இன்ட்டு, அதாவது இதை நான் தெளிவாக எழுதுறேன், 1/3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்காது இதுதான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் பை n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் xi பை n ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3.6. ஸோ அப்போ இந்த டேட்டாவுக்கு பதிலாக எனக்கு கிடைக்கக்கூடியது 3.6. ஸோ ஒரிஜினல் டேட்டா இது, அதில் வந்து 1/3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றப்ப இதையும் கட் பண்ணுனா 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரிஜினல் டேட்டாவில் நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ஸ்டாண்டர்டு டிவியேஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு சமம். ஓகேங்களா? அதாவது 1/3 இன்ட்டு ஒரிஜினல் டேட்டா ஈக்குவல் டு நியூ டேட்டா அப்படின்றது, அதாவது நியூ ஸ்டாண்டர்டு டிவியேஷன் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை இப்படியும் சொல்லலாம், சிக்மா ஈக்குவல் டு 1.2 அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான். எந்த ஒரு டேட்டாவையும் 3ஆல் டிவைட் பண்ணினோம்னா அதோட ஸ்டாண்டர்டு டிவியேஷனும் 3ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, இருக்க எல்லா டேட்டாவையும் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 9th சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட நம்ம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.
ஸோ இதை கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 3யை மட்டும் வெளியில் எடுத்தாலே போதும் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் இந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ 3யை எடுக்கணும்னா ஸ்கொயருக்குள்ளே இருக்கிறதுனால 3 வெளியே வரும்போது 1/9 1/9 வரும். ஸோ அதுவுமே காமனாக வெளியே எடுக்கிறேன். காமனாக எடுத்ததுக்கப்புறம் வெளியில் கொண்டு வரும்போது 1/3 வந்துடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.